வணக்கம் மேஷ ராசி. 3 பெயர்ச்சிகளும் இப்போ நடந்தாச்சு. ஸோ குரு, ராகு, கேது, சனி பெயர்ச்சி 3மே நடந்தாச்சு. இப்போ இந்த அடுத்த 1 வருஷம் எப்படி இருக்கும்? அப்படின்ற பலன் இப்போ தான் ஆக்சுவலா நம்மளால கரெக்ட்டா சொல்ல முடியும். ஸோ இந்த வரக்கூடிய வருஷம் மே 18க்கு அப்புறம் சொல்றேன். மேஷ ராசிக்கு எப்படி இருக்கு? சனி அழகா 12ஆம் வீட்ல போய் இப்போ கொஞ்சம் செட்டில் ஆக ஆரம்பிச்சுட்டாரு. குரு இப்போ தான் பேர்ந்திருக்காரு. ராகு கேது இப்போ தான் பேர்ந்திருக்காங்க ரீசெண்டாக. ஸோ இதை பேஸ் பண்ணி வருங்காலம் எப்படி இருக்குது அப்படின்னா, மேஷராசிக்கு சிறப்பாக இருக்கும். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. என்னப்பா ஒரே கடனாக இருக்குது, தலைக்கு மேலே கடன், ஒரு 10 அடிக்கு வெறும் கடனாகவே இருக்கே, நீ இப்படி சொல்கிறியே அப்படின்னா, எல்லா விதமான கடன் பிரச்சனையும் ஃபஸ்ட்டு சால்வ் ஆக போகிற டைம் மேஷராசிக்கு. இப்போது குரு வந்து சனியோட பார்வையிலேருந்து தாண்டி 3ஆம் வீட்டுக்கு போகிறது ஒரு நல்ல சிறப்பான அம்சமாக உங்களுக்கு இருக்க போகுது. இப்போ ராகு 11ல் வந்திருக்கிறது பெஸ்ட்டு நியூஸு. இவ்வளோ நாளாக 12ஆம் வீட்டில் இருந்த ராகு இப்போ 11க்கு வந்து நமக்கு நிறையா என்ன கொடுக்க போகிறாரு? லாபம் கொடுக்க போகிறாரு. ரொம்ப வருஷம் கழிச்சு கையில் காசு பொருள போகுது. கண்டிப்பாகவே நல்ல ப்ராஃபிட்ஸ் இருக்கும், நல்ல கெயின்ஸ் இருக்கும். 5ல் போகிற கேதுனால ஏதாவது நெகட்டிவ் எஃபெக்ட் இருக்குமானா, கொஞ்சம் நமக்கு மென்டல் ப்ரெஷர்ஸ் ஜாஸ்தி இருக்கும். குழந்தைங்க கிட்ட ரொம்ப அன்பாகவும் கனிவாகவும் இருக்க வேண்டிய டைம். கண்டிப்பாக நம்மளோட ஸ்ட்ரெஸ் எடுத்துன்னு போய் நம்ம குழந்தைங்கக்கிட்ட மேஷராசிக்காரங்க காட்டவே கூடாது. இப்போ என்னென்ன வீடு ஆக்டிவேட்டாக இருக்குது நமக்கு? 12, 3, 5, 11. மற்றபடி திருஷ்டினால், சனியோட திருஷ்டினால் 6ஆம் பாவமும், குருவோட திருஷ்டினால் 9ஆம் பாவமும் ஆக்டிவேட் ஆகுது. ஓவராலாக நல்ல ஒரு லக்கியான டைம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்த ஒரு வருஷம் குருவோட பார்வை நல்லா இருக்கிறதுனால நமக்கு நிறையா அதிர்ஷ்டம் தான் வரும். இது எப்போ நடக்க ஆரம்பிக்கும்? எங்களுக்கு கடைசி 5 வருஷமாக ஒரு மாதிரி போயிட்டுருக்கே வாழ்க்கைன்னா, கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு செப்டம்பர் மேலே உங்களுக்கு நல்லாவே எஃபெக்ட்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். அடுத்த 2-3 மாதம் எல்லா கிரகங்களும் கொஞ்சம் ஸ்லோலி எஃபெக்ட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. நமக்கு நேரம் மெதுவாக நகர்ந்தாலும் பாசிட்டிவான டைரெக்ஷனில் நகர்ந்துகிட்டு இருக்குது. கண்டிப்பாக வெற்றி தான். கொஞ்சம் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கணும். ரொம்ப ஓவர் ஒர்க் பண்ணாதீங்க. தூக்கத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மற்றபடி நிதானமாகவும் பொறுமையாகவும் எல்லா விஷயங்களையும் அணுகினீங்க அப்படின்னா வெற்றி மேஷத்துக்கு தான். வாழ்த்துக்கள்.